எவ்ரிவான் இது பார்த்தீங்கன்னா சி டைப் பிசிபி சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வோல்டாஸு, வோல்ஃபில்லு, ஐஎஃப்இ இப்படி மல்டி பிராண்டில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இருந்தது. நான் இன்வெர்ட்டரில் பட் இப்போ எதுவும் வரதில்லை. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருக்கு. அதாவது சின்ன ப்ராப்ளம் சொல்ல முடியாது, மேஜராக வர ப்ராப்ளம் தான். ஃபேன் மோட்ரு சுத்தமாகவே ரன் ஆகவே இல்லை. பிசிபி ஆன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 16 செட் பண்ணிட்டுருக்கேன். பட் மோட்ரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, எந்த ஒரு ரன்னிங்குமே இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இன்றைக்கி ரெக்டிஃபை பண்ண போகிறோம் எப்படின்ட்டு. அதேமாதிரி மோட்டரோட சிஎஸ்எல் நம்ம செக் பண்ண போகிறோம், 230 வோல்ட் வருதா இல்லையான்ட்டு. மல்டிமீட்டரில் பாருங்கள், ஏசியில் செட் பண்ணிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் 230 வோல்ட் எதுவுமே வரலை. ஸோ எதனால் வரலன்னு தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபேன் கனெக்ஷன், இதோட ஃபேன் கனெக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டர் போட்டு சிஎஸ்ஆர் எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சுற்றி விட்டால் சுத்தம். பட் இது எந்த ஒரு நம்ம சுற்றி விட்டாலும் சுற்றவே இல்லை. கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது கெப்பாசிட்டர் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. அடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 230 வோல்ட் இங்கேருந்து கரெக்டாக இந்த வந்துட்டு இங்கே ஒரு இது ட்ராக் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சுவிட்ச் மேலே வேலை செய்யும். இங்கே இருக்கிற 230 வோல்ட்டு இந்த பக்கம் இந்த 230 வோல்ட்டு போட்டு இந்த ரெசிஸ்டன்ட் வழியாக இந்த ஃபேன் மோட்டருக்கு வர மாதிரி. பட் இதுவும் நம்ம ஃபால்ட்டுன்னு புதுசாக சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் மோட்டர் ரன் ஆகவே இல்லை. அதே மாதிரி இந்த மோட்டருக்கு இங்கே கேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ட்ராக் 1, T1, T2 அம்மா கேட்டு மூணு டெர்மினல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்லேருந்து எங்கே சிக்னல் வரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கப்ளருக்கு எப்போ இங்கே சிக்னல் வருதோ அப்போ தான் கேட்டுக்கு சிக்னல் போயிட்டு இந்த ட்ராக்கு T1 T2க்கு ஸ்விட்சிங் பண்ணிவிடும். அது வரை எந்த ஒரு ஸ்விட்சிங்கும் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம மோட்ரு ஓடுதா இல்லையா, இல்லை மோட்ரு தான் ப்ராப்ளமா இல்லை போர்டு தான் ப்ராப்ளமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஆன் பண்ணிட்டு இப்போ ஆப்டோ கப்ளர் 2 டைரக்ட் பண்ணுறேன். அப்போது 2 டைரக்ட் பண்ணும்போது மோட்ரு பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா, அப்போன்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு நல்லா தான் இருக்குது. ஸோ மோட்டருக்கு வரக்கூடிய கேட் சிக்னல் தான் இப்போ வரல. அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு இப்போ ட்ரெஸ்அட் பண்ண போகிறோம். எதனால் கேட் சிக்னல் வரலன்ட்டு. இந்த கேட் சிக்னல் சர்க்யூட் எப்படி நான் காமிக்க போகிறேன். ஸோ ஆட்டோ கப்ளரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கேட் சிக்னல் வரல. ஸோ ஆட்டோ கப்ளருக்கு சிக்னல் வரதா இல்லையா நான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோ கப்ளர் ஆனோடு கேத்தோடுக்கு சப்ளை எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் மல்டிமீட்டரில் டிசி செட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ஆக்டோ கப்ளருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் வருது. இந்த 16 வோல்ட் இந்த ரெசிஸ்டர் வழியாக அங்கே எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராக் வழியாக இங்கேருந்து ULN 203ன்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ULN ஐசி இருக்கும். ULN ஐசிக்கு பார்த்தீங்கன்னா 3rd பின்னுக்கு சப்ளை வருதில்லைன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நெகட்டிவ் சப்ளை ULNக்கும் கிடச்சது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மோட்ரு எதுவுமே ரன் ஆகலை. E6 நேராக நம்ம காமிக்கிற டிஸ்பிளேயில். ஸோ நெக்ஸ்ட்டு ULNக்கு சப்ளை வந்தாச்சு. பட் ULNக்கு மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து சப்ளை வருதா இல்லையா தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி, இது பார்த்தீங்கன்னா ULN ஐசி. மைக்ரோ கண்ட்ரோல் ஐசிக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 பின்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோல் ஐசிக்கும் 3 பின்னுக்கு சிக்னல் வருதா இல்லையா பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் தான் வருது. எந்த ஒரு வோல்ட்டுமே கிடைக்கல. ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் நம்மளுக்கு மோட்ரு எதுவுமே ஓடவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ULN ஐசிக்கும் எதுவும் சப்ளையும் கிடைக்கல. பட் அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோல் ஐசிக்கு சப்ளை இங்கே நம்ம ஏன்னா இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. இந்த டிரான்சிஸ்டர்லேருந்து இங்கேருந்து டயோடு போட்டிருப்பாங்க. டயோட்லேருந்து 0 கிராசிங் நடந்தால் மட்டும்தான் டிரான்சிஸ்டர் சப்ளை வரும். அதுக்கப்புறமா டிரான்சிஸ்டரில் சப்ளை கிடச்சிச்சின்னா அப்புறமா மைக்ரோ கண்ட்ரோல் போய்ட்டு மைக்ரோ கண்ட்ரோல் அப்போ தான் சிக்னல் ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிக்னல் ரிலீஸ் பண்ணாதான் ULNக்கு போய்ட்டு ULN பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்டிவேட்
ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறமா மோட்ரு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரி, இதனால் இப்போ நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ULN 2003. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. இந்த டிரான்சிஸ்டருக்கு சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே டயோட்லேருந்து வரும். ஓகேங்களா, கேத்தோடுலேருந்து பேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ரிசீவ் ஆனால் மட்டும்தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் ULNக்கு சப்ளை வந்து நெகட்டிவ் சப்ளை கிடைக்கும். அது ஒரு நெகட்டிவ் சப்ளைவே கிடைக்காது. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் சப்ளை கிடைக்குது இல்லையா பார்க்க போகிறோம் அந்த டிரான்சிஸ்டருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே 7805 போட்டிருப்பாங்க. அது நம்ம நெகட்டிவ் எடுத்துன்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கலெக்டரு, பேஸு, அது மாதிரி 3 டெர்மினல் இருக்கும். ஏன்னா டிரான்சிஸ்டனோட டெர்மினல் பார்த்தீங்கன்னா கலெக்டர், பேஸு, எமிட்டர் இந்த 3 டெர்மினல் இருக்கும். இப்போ நான் நம்ம கலெக்டர்லேருந்து கொடுக்க போகிறோம். செக் பண்ணால் வெறும் -mV தான் கிடைக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேஸுக்கு வோல்டேஜ் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பேஸுக்கு ஏன்னா மினிமம் 0.6 வோல்ட்டு கடிச்சா பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறமா கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு சப்ளை கிரவுண்டிங் போயிடும். ஓகேங்களா, இதுக்கப்புறமா இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் எங்கே வருது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்கு வருது. இந்த ரெசிஸ்டர்லேருந்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டர் போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டு நம்பர் 4க்கு போய் மைக்ரோ கண்ட்ரோல் வருது. பட் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு சப்ளை வரல. இந்த சப்ளை தான் நம்ம வர வைக்கணும். அதனால் இப்போ இந்த டிரான்சிஸ்டரும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிட்டு சப்ளை வருதா இல்லைன்னு பார்க்கலாம். இதில் நம்ம டிரான்சிஸ்டரும் மாற்றியாச்சு. ஓகேங்களா, அப்புறமா ரெசிஸ்டரும் ஓப்பன் ஆகிட்டுச்சு. ரெசிஸ்டரும் மாற்றியாச்சு. பட் இருந்தாலும் அதுக்கு மைக்ரோ கண்ட்ரோல் சிக்னல் போகுது. பட் மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து சிக்னல் வந்து ரிலீஸ் பண்ணல. அதனால் நெகட்டிவே கிடைக்கல. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த 3வது பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். டைரக்ட் பண்ணும்போது மோட்ரு சுற்றுது. பட் இருந்தாலும் மோட்ரு சுற்றுது. எதனால் மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து இதுக்கு அவுட்புட் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோல் தான் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம என்ன ஸ்பீடு வேணும், அதாவது லோ, மீடியம், ஹைன்ட்டு. ஏன்னா மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரிலே வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க வேறு போர்டு. இதிலலாம் ரிலேலாம் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல்லாம் வந்து நம்ம செட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த வோல்டேஜ் எவ்வளோன்னு இங்கேருந்து ரிலீஸ் பண்ணோம். அது ரிலீஸ் பண்ணும்போது ஃபேன் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதனால் மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து நம்மளுக்கு ஃபேன் வோல்டேஜ் ரிலீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மோட்ரு ஓடவே மாட்டேன்னு இருக்குது. சரி, நான் டெம்பரரியாக அது கிரவுண்டு கொடுத்து ஓட வைக்கலான்னு பார்த்தா அதை ஓடுது. பட் அதை ஸ்பீடு வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. லோ, மீடியம், ஹைன்னு எதுவுமே ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகல. சும்மா ஒரு ஸ்லோவாக சுற்றினே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி வந்து ஃபால்ட்டாக இருக்குது. அதனால் நம்மளால் இந்த போர்டை ரெடி பண்ண முடியல. பட் இதில் இருக்கிற ஃபேன் கண்ட்ரோலிங் தான் பெரிய சர்க்யூட்டு. ஏன்னா சென்சாரு, ரிலே இதெல்லாமே விட்டு ஃபேன் சர்க்யூட் பார்த்திங்கன்னா பெரியசு. ஏன்னா ஃபுல் போர்டுலையுமே மிங்கலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட் லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு.